அறிந்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமல்ல. இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற அந்த காரியம் மிக குறிப்பாக நம்முடைய அந்த தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு இது மிகவும் முக்கியம் என்று கருதுகிறபடியினாலே மிக குறிப்பாக இந்த பர்டிகுலர் சாப்டர், இந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து நான் ஃபீட்பேக்கை எதிர்பார்க்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று தமிழ் கிறிஸ்தவத்திலே எவ்வளவு பாஸ்டர்ஸ் இருக்கிறார்களோ அல்லது எவ்வளவு போதகர்கள் இருக்கிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக இந்த பரிசுத்தமாகுதலை குறித்த போதனைகள் நிரம்பி இருக்கிறது. ஸோ அறிந்தோ அறியாமலோ எல்லாருக்குள்ளும் மிகவும் ஆழமாக பதிந்திருக்கிற ஒரு காரியம், எல்லா கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ளேயும் ஆழமாய் பதிந்திருக்கிற ஒரு காரியம், அது மெய்யான காரியம்தான். நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு பிறகு நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற காரியம் எல்லா விசுவாசிகளுக்கும் இன்வேரியபிளி மிக தெளிவாக தெரியும், அது இருக்கிறது. ஆனால் அதை குறித்த போதனைகள் பல்வேறு தரப்பட்ட விதத்திலே இருக்கிறது. ஆனால் மிக முக்கியமாக ஹோலினஸ் இன் காட்ஸ் வே, அது மிக மிக முக்கியமானது. பரிசுத்தமாகுதலை, இந்த கிறிஸ்தவ பரிசுத்தமாகுதல் என்பது மிக மிக வேறுபட்டது. பரிசுத்தமாகுதல் அப்படின்னு சொன்ன உடனே நாம என்ன நினைப்போம்னா, நாம யூஸ்வலா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள், நான் சொல்லுகிற காரியத்தை. பரிசுத்தமாகுதல் என்று சொன்ன உடனே நான் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்ன பாவங்களையெல்லாம் நான் செய்யாமல் இருக்கிறேன், என்ன பாவங்களை நான் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறேன், மிகவும் அதிகமாக ஒரு சில பாவ பழக்க வழக்கங்கள் என்னில் இருக்கிறது, அவைகளை நான் போக்கிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும், நான் பாவம் செய்யாமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும். இப்படி we are stuck up with ourselves. நம்மில் நாமே இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற ப்ராசஸ்ல நம்மில் நாமே தங்கி இருக்கிறோம். அல்லது நம்முடைய பரிசுத்தமாகுதலை குறித்த என்னுடைய புரிந்து கொள்ளுதல் என்னவாக இருக்கிறது என்றால், நான் எப்படி பரிசுத்தமாய் வாழ்கிறேன், நான் செய்வது எது, நான் செய்யாதது எது, நான் பாவத்தை ரட்சிக்கப்பட்ட முன்பு செய்து கொண்டிருந்த பாவம் இப்பொழுது எவ்வளவு, ஹவ் ஆஃபன், எவ்வளவு அதிகமாக அது நான் செய்கிறேன், எவ்வளவு குறைவாக செய்கிறேன், இதை நாளைக்கு செய்யக்கூடாது, இந்த வாரம் செய்யக்கூடாது, அப்புறம் இந்த வாரம் செய்தேனா, அப்படி நான் செய்கிற பாவங்கள், நான் அவாய்ட் பண்ணுகிற பாவங்கள் என்னுடைய பரிசுத்த வாழ்வு என்று இதிலே நாம் சிக்கிக் கொள்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்தவ பரிசுத்த வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவ பரிசுத்தமாகுதல் என்பது பொதுவாக இப்படி நினைப்பது போல அல்ல. அதை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அப்படின்னா, மிகவும் சுருக்கமாக மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் இவ்விதமாக சொல்லுகிறார், அது மிகவும் சரியானது. ஹோலினஸ் இஸ் காட்லினஸ் அப்படின்னா, அதை விரிவாக சொல்லுகிறேன். பரிசுத்தமாகுதல் என்பது அது தேவனை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவது, சத்தியத்தை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவது. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு இந்த முதல் பகுதியிலேயே நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். அது வேணா எடுத்து வாசித்துலாம் மிகவும் நல்லது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனம். இந்த 17வது வசனம் அதிகாரம் நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஹை பிரீஸ்ட்லி பிரேயர், விசுவாசிகளுக்காக நமக்காக அவர் ஜெபிக்கிற காரியம். அதனை 17வது வசனத்துல என்ன எப்படி ஜெபிக்கிறார்? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம்.
So there is a particular way of sanctification, Christian sanctification. கிறிஸ்தவர்களாகிய நாம் பரிசுத்தமாகுதல் என்று பேசுவது அது வித்தியாசமானது, அது ஒரு தனிப்பட்ட முறையிலானது. அது இயேசு கிறிஸ்து அதை குறித்து எப்படி சொல்லுகிறார்? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். என்ன சத்தியம் என்றால் என்ன? மிக முக்கியமாக தேவன் யார், தேவனையும் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவையும் அறிகிறது தான் சத்தியம். பரலோகத்திலே இருக்கிற பிதாவாகிய தேவன், நம்மை படைத்த கடவுள், அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இதை குறித்த இந்த சத்தியங்கள், இந்த காரியத்தை குறித்த உண்மை, அதை தான் சத்தியம் என்று சொல்கிறோம். இந்த சத்தியத்தை நாம் அறிவதினாலே, இந்த சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளருவதிலே, இதிலே போக்கஸ் பண்ணுவதினாலே, அல்லது இதிலே போக்கஸ் பண்ணுவதுதான் தூய வாழ்வு, பரிசுத்த வாழ்வு. ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த முறையில்தான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பது வேதம் போதிக்கிறது. சோ நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், அதுக்கு பிறகு நான் பரிசுத்தமாய் நானாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் அங்கே பல தவறுகள் நடந்து விடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் பரிசுத்தமாகுதல் என்று சொல்லும் போது, இன்றைக்கு உள்ள பைபிள் ஸ்டடியை நாம் இந்த கேள்வியில ஆரம்பிக்கலாம். நாம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக, நான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக பாவம் செய்கிறேனா? எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நான் பாவம் செய்கிறேன்? அந்த பாவத்தை குறித்த என்னுடைய சிந்தனை என்ன? அந்த பாவத்தை நான் எப்படி கையாளுகிறேன்? அந்த பாவத்திலிருந்து நான் விடுபட என்ன முறையை நான் கையாளுகிறேன்? இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த வேதாகமம் போதிக்கிற முறையிலே, அதாவது மிக குறிப்பாக ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்திலும் 7வது அதிகாரத்திலும் போதிக்கப்பட்டிருக்கிற இந்த முறை, இதை நான் இதன் அடிப்படையிலே நான் பரிசுத்தமாகிறேனா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆகினாலே தான் இந்த பைபிள் ஸ்டடி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா சமீபத்துல, அந்த கடந்த வாரத்திலே தமிழ் கிறிஸ்தவ உலகத்திலே ஒரு நல்ல வேத பண்டிதர், வேதத்தை போதிக்கிறவர் என்று சொல்லக்கூடியவருடைய ஒரு பிரசங்கத்தினுடைய தலைப்பை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். ஆனா கொஞ்சம் தான் நான் கேட்டேன். உண்மையாகவே அவர் என்ன மீன் பண்ணுகிறார் என்று எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த தலைப்புக்கும் அந்த தலைப்பை குறித்து அவர் உள்ள என்ன பேசுகிறார் என்பது எனக்கு விரிவாக தெரியாது. ஆனால் அந்த தலைப்பை தான் நான் இங்கே கொண்டு வர விரும்புகிறேன். என்ன சொல்லுகிறார் என்றால், நீ பாவியாக இரு அல்லது பரிசுத்தவானாக இரு அப்படின்னு சொல்லி. என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆனா இந்த தலைப்பிலே எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லப்படுகிற அந்த ஸ்டேட்மெண்டின் அடிப்படையில், அல்லது அந்த ஸ்டேட்மெண்டை ஆதரித்துதான் அவருடைய கருத்துக்கள் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது, முழுமையாக தெரியாது. ஆனால் இந்த தலைப்பு மிகவும் ஆபத்தான தலைப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 6:1 முதல் 14 3 வாரங்கள் தியானித்த பின்பு, மற்றபடியும் அடிப்படையான காரியங்களை அறிந்திருக்கிற கோர் குரூப்ல இருக்கிற நாம நிச்சயமாக அதை புரிந்து கொள்ள முடியும், இதிலே மிகப்பெரிய தவறு இருக்கிறது என்று. நீ பாவியாக இரு அல்லது பரிசுத்தவானாக இரு, ரெண்டங்கட்ட நிலைமையில இருக்காத அப்படிங்கிறது தான் ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுல என்ன தவறு இருக்கிறது என்றால், தேவனால் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 21 26
அடங்கிய அந்த வசன பகுதிக்கு ஒரு மனிதன் வரும் பொழுது, அதாவது 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் பிரயாணம் பண்ண தொடங்கி 3வது அதிகாரம் 21 26 வரும்போது அதை அவன் விசுவாசிக்கிறபடினாலே அவன் நீதிமான் என்று தேவனாலே பிரகடனப்படுத்தப்பட்ட உடனே அவன் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு உள்ளாக அவன் வரும்போது அவன் அதற்கு பிறகு எப்படி அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ்கிறான் என்பது மிக மிக முக்கியமான காரியம். ஸோ இந்த 6வது அதிகாரம் 1வது என்னன்னா அந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பை குறித்து பேசிட்டு இருந்தேன், வேற எங்கேயோ சாரி. ஸோ நீ பாவியாக இரு இல்லாட்டி பரிசுத்தவானாக இரு அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம டிராவல் பண்ணி அந்த 3வது அதிகாரம் 21 இருந்து 26 வரும்போது அதுக்கு பிறகு நாம கண்டுகொள்ளுகிற சத்தியம் என்னவென்றால், நான் பாவியாகவே இருக்கிறேன். பாவியாக இருக்கிற என்னை அவர் பாவமே செய்யாதவன் நீதிமான் என்று தேவன் நம்மை பிரகடனப்படுத்துகிறார், டிக்ளேர் பண்ணுகிறார். அப்படிதான் தேவன் நம்மை காண்கிறார். அப்போ நம்ம 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்துல வரும் பொழுது நம்மை யாராக பார்க்கிறோம் என்றால், பாவியாகவும் இருக்கிறோம், அதே நேரத்திலே பரிசுத்தவானாயும் இருக்கிறோம் என்று. இதுதான் நம்முடைய நிலைமை. பொசிஷனலி we are holy. நம்மை தேவன் ரட்சித்த போது அல்லது நீதிமான் என்று என்னை பிரகடனப்படுத்தின போது அவர் தம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி இருக்கிறார், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பொசிஷனலி we became holy. தேவன் என்னை காணும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை என்னிலே காண்கிறார். பெர்ஃபெக்ட்லி ரைச்சியஸ் பர்சனாக, முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டவனாக அல்லது நீதிமானாகவே பெர்ஃபெக்டான அல்லது சரியான ஒரு பரிசுத்தவானாக அல்லது நீதிமானாக தேவன் என்னை காண்கிறார், அப்படி டிக்ளேர் பண்ணுகிறார். ஆனால் அதே நேரத்திலே நான் பாவியாக இருக்கிறேன். ஸோ இந்த நல்ல கவனிங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிளிசிட்டா ரொம்ப தெளிவாக சொல்வதனாலே தொடர்ந்து பாவத்திலே வாழலாம் என்பதை நாம் ஆதரித்து பேசுகிறோமா அல்லது வேதம் ஆதரித்து பேசுகிறதா? நிச்சயமாக இல்லை. அப்படிங்கிறது தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாதம். ஆனால் நாம் பாவம் செய்து விடுகிறோமே, பாவியாக அப்படியே இருக்கலாமா? மனம் போல நான் வாழலாமா? சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நாம் இந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே நாம் திரும்பவும் அதை வலியுறுத்துவது அவசியம். இந்த நான் ஒரு பிரசங்க தலைப்பு சொன்னேன் இல்லையா, பாவியாக இருங்கள் அல்லது பரிசுத்தவான்களா இருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் ஏராளம் நாம் கேட்கும் போது பலவிதமான குழப்பங்களுக்குள் ஆவதை நாம் அறிந்திருக்கிறோம். நிச்சயமாக அப்படி பல குழப்பங்களுக்குள் அது உண்டாக்கும். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பாவம் செய்ய மாட்டேனா என்கிற ஒரு கேள்வி வரும். உண்மையாகவே ஐடியலி நான் பாவம் செய்யக்கூடாதுதான். அப்ப நான் ஏன் எனக்குள்ளே பாவம் வருகிறது என்று நினைக்கிறவர்கள், ஒன்று, அவர்கள் தங்களுடைய சுய முயற்சியினாலே அந்த பாவங்களிலிருந்து விடுபட அவர்கள் முயற்சி செய்வார்கள். அப்படி முயற்சி செய்யும் போது ஒரு செல்ஃப் ரைச்சியஸ்னஸுக்கு அவர்களை அது வழி நடத்துகிறது. ஓகே, நான் அவங்கள விட பரவாயில்ல, நான் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கிறேன்,
அந்த குடித்து வெறித்து வாழ்கிறவர்களை காட்டிலும் நான் பரவாயில்லை. அந்த குடி இல்லை, சிகரெட் இல்லை, அந்த மாதிரி காரியங்கள் இல்லை, விபச்சாரம் இல்லை, வேசித்தனம் இல்லை, நான் மற்றவங்களை கொலை செய்கிறது இல்லை, அப்போ நான் பரவாயில்லை, இதுக்கு மேல இல்லை, இவ்வளவுதானா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்வாங்க. இதனுடைய பெயர் தான் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் அல்லது சுயநீதி என்பது. அப்போ இந்த சுயநீதியாக வாழ்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் தங்களை அறியாதபடி அநேக பாவங்களை மறைத்து வைக்கிறார்கள். அப்படி மறைத்து வைக்கும் போது அவர்கள் மாய்மாலத்திலே என்ற பார்க்கிறார்கள். ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். அப்படி மாய்மாலமான வாழ்க்கை வாழும்போது ஜெனுவனா அந்த ஜெனுவனா உண்மையாகவே அந்த மறைந்திருக்கிற பாவங்களை குறித்து சென்சிட்டிவாக இருக்கிறவர்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆவாங்க. நான் வெளியே பரிசுத்தவானாய் காண்பிக்க விரும்புகிறேன், பரிசுத்தவானா தான் நான் இருக்கிறேன், ஆனாலும் மறைந்திருக்கிற பாவங்கள் எனக்கு நெருடலாகவே இருக்கிறதே, இவைகளை ஓவர் கம் பண்ணவே முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு 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 நிர்பந்தமான நிலைமையிலே இங்கேதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் உண்மையிலே நான் யார் பேசினாங்கன்னு தெரியாது, அது மிக மிக உண்மை. அவர்கள் என்ன சொல்லுகிறார், ஒரு தேவ மனுஷன் விதமாக சொல்லுகிறார், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சைக்கியாட்ரிக் சம்பந்தம் மிகவும் அதிகமாக அந்த துறையிலே சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி. எதை வைத்து என்றால் இந்த மன நோயாளிகள், சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா எல்லா மனிதருமே ஓரளவுக்கு ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் மனநோயாளிகளாக தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த கிறிஸ்துவ விசுவாசிகள் இந்த நிலைமையில வரும்போது, அதாவது இந்த இவ்விதமான பிரசங்கங்களை கேட்டு நான் பரிசுத்தமானாய் இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது தன்னுடைய சுய முயற்சியினாலே பரிசுத்தமாய் வாழ அவர்கள் முயற்சி செய்யும் போது ஒரு ஒரு சுய பரிசுத்தத்தை அல்லது சுயநீதியை வெளிக்காட்டுகிறார்கள். அவர்கள் ஜெனுவைனாக இருப்பார்களானால் உள்ளாக மறைந்து பாவங்கள் இருக்கிறது என்பதை அவங்க உள்ளான மனிதனில் ஒத்துக்கொள்வார்கள். அப்படி இருக்கும்போது அந்த உள்ளான பாவங்கள் அவர்களுடைய மனசாட்சியை வெகுவாய் துன்புறுத்துவதினாலே அவர்கள் டிப்ரெஷனுக்குள்ளால போயிடுறாங்க. இது ரொம்ப காமனாக இருக்கிறது. ஸோ அப்படி இல்லைன்னா நல்ல ஸ்ட்ராங்கர் பர்சனாலிட்டிஸ் அவங்க சுயநீதியையே காண்பித்து கொண்டிருப்பார்கள், ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னவாக இருக்கிறது என்றால், அல்லது இப்படி பேசுகிறவர்களுக்கும் இப்படி எண்ணுகிறவர்களுக்கும் ஒரு பெரிய எதனால் அப்படி செய்கிறார்கள் என்றால், பாவம் என்றால் என்ன என்பதை குறித்து பெரிய புரிந்து கொள்ளுதலே பெரிய பிரச்சனை இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவிகளாகவே இருக்கிறோம், ஆனால் நீதிமானாக இருக்கிறோம் என்றால் பாவம் என்றால் என்ன என்பதை தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நாம் பாவம் என்றால் என்ன என்பதை குறித்து, அல்லது எனக்குள்ளே இருக்கிற பாவம் எவ்வளவு கொடியது, நான் எவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறேன், பாவம் என்றால் என்ன என்பதை குறித்த அந்த தெளிவு நமக்கு மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த ரொம்ப பிரீஃபாக நான் அதை ரிப்பீட் பண்ணுவேன், ஆனால் இதை நம்ம அடிக்கடி ரிப்பீட் பண்ணுகிறோம். இந்த தேவனை நேசிக்க தவறுதல், முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் முழு மனதோடும் தேவனை, அது இயேசு கிறிஸ்துவை நேசிக்க தவறுதல், அதுதான் அருவருப்பான அடிப்படையான பாவம். சோ இந்த தேவனை நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் நேசிக்காமல் எதையெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாமே பாவமாகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்க, இன்னைக்கு காலையில நீங்க பர்சனல் டிவோஷன் பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது, வேதம் வாசிக்கும் போது ஒரு 10 வசனம் வாசித்த உடனே ஒரு
உங்களுடைய அட்டென்ஷன் டைவர்ட் ஆகி வேற எங்கேயோ போச்சுதா? இல்லைன்னா பரவாயில்ல, ரொம்ப நல்லது. எனக்கு போகுது, அதான். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ அந்த மொமெண்ட்ல நான் பாவம் செய்கிறேன், தேவனால் தேவனுடைய கட்டளையினால் மீறுகிறேன், அதிலே பாவம் செய்கிறேன் நான். ஸோ இப்படியே கவுண்ட் பண்ணி பாருங்க. ஸோ அப்படி அதுக்கு பிறகு ஒரு சாப்டர் முடிச்சு 2வது சாப்டர் போகும்போது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் நான் போட்டதை இவர் பார்க்கலையே, இவர் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தம் வரும் பொழுது ஒரு பெருமை எனக்குள்ளே வருகிறது. அவர் ஏன் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்னை அவர் கன்சிடர் பண்ணணும். அது தட் இஸ் ஈக்குவல் டு மனுஷருடைய புகழை நான் விரும்புகிறேன். அல்லது அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது நீங்கள் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு சொல்றாருல்ல, அது அந்த கேட்டகரி. ஸோ அந்த பாவத்தை நான் செய்து விடுகிறேன். ஸோ இதை குறித்து நான் சென்சிட்டிவாக இருப்பேன். ஆனால் இந்த என்னுடைய மெசேஜ்க்கு அல்லது என்னுடைய பிக்சருக்கு அவங்க லைக் போடணும்னு சொன்னா, மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு நான் மகிமையை கொடுக்காதபடி இதை செய்கிறேன், இது பாவம் என்று எனக்கு முதலாவது அறிவு இருக்குமானால், சென்சிட்டிவாக இருக்குமானால், ஸோ இவ்வளவு சென்சிட்டிவாக பாவத்தை குறித்த ஒரு துல்லியமான அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்குமானால், இது உண்மையிலே பெரிய பிரச்சனை. அப்போ நீ பாவியாக இரு அல்லது பரிசுத்தமானா இரு என்று பேசினால் அப்போ வேற என்ன சொல்ல முடியும்? அப்படி பேசுகிறவர்கள், அந்த பிரசங்கங்களின்படி நடக்க முற்படுகிறவர்களுக்கு அந்த பாவத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல் எவ்வளவு வீக்கா இருக்குதுன்னு பாருங்க. சோ நீங்கள் பாவம் செய்கிறீர்களா? நான் பாவம் செய்கிறேனா? அந்த பாவத்தை நான் எப்படி கையாளுகிறேன், எப்படி மேற்கொள்ளுகிறேன்? அதற்காக தான் அருமையானுள்ள இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்பனா இதை நாம படிக்க வேண்டாமா? இல்ல அப்படின்னா சோ கேள்வி என்னவென்றால், how serious are we about Romans 6, studying Romans 6? if we are really serious, கொஞ்சம் கேள்வி இருந்திருக்கும்ல, அதான் என்னுடைய ஆதங்கம். அல்லது some kind of feedback, என்னுடைய ஸ்ட்ரகிள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணி, உண்மையிலே இதை நான் தெளிவாய் புரிந்திருக்கிறேனா, இதை புரிந்து செய்யும் போது என்ன பிரச்சனைகள் வருகிறது, அந்த பிரச்சனைகளுக்கு வேற ஏதாவது வழி இருக்கிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 6வது அதிகாரத்தை தொடர்ந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சீரியஸாக அறிந்து கொள்ள நாம் அறிந்திருக்கிறோம். மற்றவர்களுக்கும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் எதுக்காக இந்த பிரசங்க தலைப்பு இதெல்லாம் சொன்னேன்னா, தமிழ் கிறிஸ்தவத்திலே இந்த திரும்பவும் நான் சொன்னதை சொல்றேன், இந்த தமிழ் கிறிஸ்தவ உலகத்திலே எவ்வளவு போதகர்கள் இருக்கிறார்களோ அவ்வளவுக்கு இந்த பரிசுத்தமாகுதலை குறித்த போதனையும் இருக்கிறது அப்படின்னு. அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த அளவுக்கு வித்தியாசமான போதனைகள் இருக்கிறது. அப்படின்னா இங்கே இணைகிற நமக்கு பொறுப்பு என்னவென்றால், இந்த 6வது அதிகாரத்தில் உள்ள போதனையை, அதனுடைய நுணுக்கங்களை, நியூஆன்சஸை சரியாக புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே நான் அபியாசப்படுத்துகிறது மாத்திரம் அல்லாதபடி இதை நான் மற்றவர்களுக்கும் போதிக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்னுடைய திருச்சபையிலே உள்ள எல்லா அங்கத்தினர்களுக்கும் இதை குறித்த மிக தெளிவான புரிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும். With that intention only God has given us this 6th chapter. So நான் திரும்பவும் சொல்லுகிறேன், கடந்த வாரம் சொன்னதையே, இங்கேதான் பைபிள் ஸ்டடிக்கு வரணும்னு இல்லை, அட்லீஸ்ட் அந்த மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் மிக தெளிவாய் போதித்திருக்கிறார். நான் தான் ரொம்ப புவர் கம்யூனிகேட்டர். ரொம்ப அழகாக தெளிவாக திரும்ப 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 சொன்னதையே சொல்லி 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 அழகாக டீச் பண்ணியிருக்கிறார். அமேசிங் அமேசிங். ஸோ அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்களுடைய
இந்த இன்டர்நெட்டுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். So it is all there. பரிசுத்த ஆவியானவர் அவைகளிலே நம்மை நடத்துகிறார். ஸோ பெரிய இன்ட்ரோடக்ஷன் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் ஓகே. ஐ திங்க் 6வது அதிகாரம் 11 முதல் 14 வரையிலும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஸோ ஆனால் வசன பகுதி 1லிருந்து 14 வரையிலும் அதை ஒவ்வொரு வாரமும் வாசித்து கொண்டிருப்பதினால இன்னைக்கு அதை வாசிக்கவில்லை. இன்றைக்கு 11லிருந்து 14 வரையிலும் அந்த முடிவுரையாக இந்த வசன பகுதிக்கு அகெயின் 15லிருந்து இதைதான் தொடருகிறார். சாங்டிஃபிகேஷன் தான். அதனால நம்ம தொடர்ந்து அலர்ட்டாவே இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. 11லிருந்து 14 வரையிலும் நான் வாசிக்கிறேன். அதற்கு பிறகு பிரீஃபா அதுக்கு முன்னால உள்ளதையும் இந்த கான்டெக்ட்ல நம்ம பார்க்கலாம். 11 அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கடைசி வசனம் ஒரு அமேசிங்கான ப்ராமிஸ். ஸோ இந்த 11, 12, 13ல இருந்து 4 ஆங்கில வார்த்தை 6ல தொடங்கக்கூடிய 4 வார்த்தைகளை ஒரு ஃபார்முலாவாக கர்த்தருக்கு சித்தமானால் நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். அதுக்கு முன்னால 10வது வசனம் வரையிலும் ஒரு பிரீஃபா பார்த்துடலாம். இந்த 11லிருந்து 13 வரையிலும் ரொம்ப சுருக்கமா தமிழ்லே நம்ம பார்த்தோம்னா 3 இம்பரேட்டிவ்ஸ் இருக்கிறது. அது அல்லது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் இருக்கிறது. இன்னொன்றை நாம் முகவுரையிலேயே பார்க்க வேண்டியது அவசியமா இருந்தது. என்னவென்றால் இந்த பரிசுத்தமாகுதல் அல்லது கிறிஸ்டியன் சாங்டிஃபிகேஷன் என்பது இதிலே என்னுடைய பங்கு அதிகமாக இருக்கிறதோ குறைவாக இருக்கிறது. ஆனாலும் நான் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது என்பதை மிக தெளிவாய் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இட்ஸ் நாட் ஆட்டோமேட்டிக். There is something that we need to do. இந்த கிறிஸ்டியன் சாங்டிஃபிகேஷன் என்பது இதுவரையிலும் நம்ம 1வது அதிகாரம் 18வது வசனத்துல டிராவல் பண்ண தொடங்கி 3வது அதிகாரத்துல வரும்பொழுது நம்ம இமயமலையின் சிகரமாகி அந்த எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டு நான் ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல தான் வரும் இல்ல. நான் பாவியாகவே இருக்கிறேன், நான் சிம்பிளா விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கும் போது நான் நீதிமான் ஆக்கப்படுகிறேன். ஆனால் இங்கே சாங்டிஃபிகேஷன்ல வரும்போது there is something that I need to do. நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அந்த கண்ணோட்டத்துல இந்த 3 காரியத்தையும் பாருங்க. 11வது வசனம் எப்படி முடிகிறது என்றால் எண்ணிக்கொள்ளுங்கள், ரெக்கன். 12வது வசனம் எப்படி முடிகிறது? ஆளாதிருப்பதாக. பாவம் உங்களுடைய சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக என்று சொல்லுகிறார். அதுவுமே நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் தான். 13வது வசனத்துல ஒப்பு கொடுங்கள், நீங்கள் செய்யுங்கள். இந்த 3 காரியத்தையும் மனசுல வச்சுக்கலாம். இந்த 3 காரியம், ஆனா இன்னொன்னு இருக்குது. 4 இம்பரேட்டிவ்ஸ், 4 காரியங்கள். அது ஆங்கில வார்த்தையிலே 6ல தொடங்குறது. இதை நாம் மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்வதற்காக அதை 6லே வார்த்தைகள் கிடைத்தது. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆனால் 10வது வசனம் வரையிலும் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் இவ்வளவு நாட்களும் கற்றுக்கொண்டதை கொஞ்சம் பிரீஃபா நம்ம பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தம்பி இளங்கோ சொன்னது போல ஃபண்டமெண்டலி
அடிப்படையிலே யூனிபிகேஷனை குறித்து சொல்லுகிறார். அல்லது கிறிஸ்துவுடனே கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். என்றைக்கு நாம் விசுவாசித்து நீதிமான்கள் ஆக்கப்பட்டோமோ, அல்லது விசுவாசத்தினாலே நாம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, அன்றைக்கு பிதாவாகிய தேவன் என்னையும் உங்களையும் எடுத்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வைத்திருக்கிறார். சோ கிறிஸ்து என்னிலேயும் நான் கிறிஸ்துவிலேயும் வாழ்கிறேன் என்கிற இந்த பதத்தை நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே மிக தெளிவாய் காண முடியும். 15, 16, 17 அதிகாரங்களிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் யூனிபிகேஷன் என்று சொல்லுகிறோம். சோ இதைத்தான் யூனிபிகேஷன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறார். சோ இதுல என்ன நடந்திருக்கிறது என்றால், 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து மரித்த போது நானும் மரித்தேன், அல்லது இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். என்னுடைய பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன். என்னுடைய பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட போது அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அவருடைய மகிமையினாலே எழுப்பின போது, அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம், மகிமையினாலே எழுப்பின போது என்னுடைய பழைய மனுஷன் அங்கே அவன் போய்விட்டான். அவன் புதிதாக உயிர்த்தெழுந்தவனாக, புதிய மனிதனாக, புதிய வாழ்க்கை வாழும்படியாக அவன் இயேசுவோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டான். அவன் இப்போது எங்கே இருக்கிறான்? உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். 2 வசனங்களை வாசிப்போம். அதாவது நாம 10வது வசனம் வரையிலும் வாசித்த அதனுடைய சாராம்சம் இந்த வசனத்திலையும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம வாசிப்போம். எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே எழுப்பி, கிறிஸ்து இயேசுவுக்குள். சோ கிறிஸ்து இயேசு உயிரோடு எழுப்பப்பட்ட போது நம்மையும் அவர் உயிரோடே எழுப்பி, கிறிஸ்து இயேசுக்குள் எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். சோ இதை அருமையான பிள்ளைகளே, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அப்போ நம்ம இந்த உலகத்திலே வாழ்வது ஒரு மாயையான தோற்றமாக இருக்கிறது. பல வருஷங்களுக்கு முன்பதாக C.H. ஸ்பர்ஜன் இதை குறித்து சொல்லும் போது ஒரு அனாலஜி சொன்னது எனக்கு எப்பொழுதுமே இதை படிக்கும்போது ஞாபகம் வரும். நீங்களும் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நானும் சொல்லியிருப்பேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். என்னவென்றால், சாயங்கால வேளையிலே நிலா வெளிச்சம், நிலா மிகவும் பிரகாசமாக பிரகாசிக்கிற வேளையிலே, அந்த மாலை நேரத்திலே நாம் ரோட்டோரமாக கடந்து செல்லும் பொழுது, மழை காலத்திலே அங்காங்கே சாக்கடை தண்ணீர் கட்டி நிற்கும். அந்த சாக்கடை தண்ணீரிலே நீங்கள் உற்று பார்க்கும் பொழுது நிலா அங்கே தெரிகிறது, நிலா தெரிகிறது. ஸோ அது ஆக்சுவலா நிலாவினுடைய ரிஃப்ளெக்ஷன். அதை பார்த்துட்டு நிலா இந்த சாக்கடையில இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ரொம்ப அழகான ஒரு இல்லஸ்ட்ரேஷன், எப்போதுமே எனக்கு மறக்காது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், அல்லது சின்ன குழந்தைகள் என்ன சொல்ல, சின்ன பேபிஸ், அவங்கள ஏமாத்திடலாம் இல்ல, ரொம்ப கை குழந்தையா இருக்கிறதே ஏமாத்திடலாம். மூன் பாரு இங்க இருக்கு, இங்க கிடக்கு, மூன் வந்து அழுக்கு தண்ணியில சாக்கடையில கிடக்குது. ஸோ நாமளும் கிறிஸ்துவில அநேக நேரத்துல சிறு பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். ஸோ வி நீட் டு க்ரோ. ஸோ சின்ன பிள்ளையா இருந்தா நம்ம நினைப்போம் சாக்கடையில தான் வந்து இந்த மூன் இருக்குதுன்னு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன் ரியாலிட்டி உண்மையிலே அது உன்னதத்திலே இருக்கிறது. அந்த சந்திரன் உன்னதத்திலே இருக்கிறது. அது போலதான் அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர், God has mystically done this or miraculously done this. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் மேலேயும் கீழேயும் எப்பொழுதும் கனெக்ட் பண்ணி கொண்டிருப்பவர். உங்களுக்கு தெரியும்,
சோ அந்த உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற அல்லது பரலோகத்தையும் பூலோகத்தையும் எப்பொழுதும் இணைத்து கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த மிராக்கிள நமக்குள்ளே செய்திருக்கிறார். அந்த மிராக்கிள் இப்பவும் ரியாலிட்டியாக இருக்கிறது. சோ இன் ரியாலிட்டி ஆவியிலே நான் உன்னதங்களிலே இருக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன். எனக்கு எப்படி தோற்றம் அளிக்கிறது என்றால் இந்த சாக்கடையில இருக்கிற மாதிரி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, this world is painful, sinful world, and it is very painful. கடந்த வாரம் முழுசும் நான் ஆதியாகம புஸ்தகத்துல உள்ள நரேட்டிவ்ஸை படிக்கும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் படிச்சுட்டு இருக்கிறேன். எப்படி ஆபிரகாம் ஒரு பாவியான மனுஷனாக how he was continuously living in pain. அதுபோல யாக்கோபு, ஐ திங்க் நேத்து இன்னைக்கெல்லாம் யாக்கோபை படிக்கும்போது யாக்கோபு அந்த ராகேலை திருமணம் செய்வதற்கு எவ்வளவு ஆவலோட இருந்து 7 வருஷம் வேலை செஞ்சு திருமண நாளும் ஃபிக்ஸ் ஆகி, அதை யோசித்து பாருங்க. கொஞ்சம் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபன்னியா இருக்கும். 7 வருஷம் முடிஞ்சு எனக்கு மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இன்னைக்கு மேரேஜும் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்டும் முடிஞ்சாச்சு. டு பி வெரி பிளெயின். ஏர்லி மார்னிங் பார்த்தாதான் இருட்டுல, எல்லாமே இருட்டுல தான் நடக்கும், சின்ன சின்ன வெளிச்சம் தான் இருக்கும். ஸோ காலையில பார்க்கும்போது அது லேயான்னு சொல்லும்போது how painful it would have been. நிறைய வேளையில இதை நம்ம அப்படியே நரேட்டிவ்ஸை அந்த இன்பிட்வீன் லைன்ஸ் நம்ம படிக்க தவறி விடுகிறோம். ஸோ இது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டன்ட். அது மாதிரி யாக்கோபு என்று ஏசா என்று நினைத்து யாக்கோபை ஆசீர்வதித்த ஈசாக்கு, அதுக்கு பிறகு ஏசா வேட்டையாடிட்டு ஏசாவாகவே வரும்போது இவன் யாக்கோபு ஏமாத்தி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றத ஈசாக்கு ரியலைஸ் பண்ணும்போது அவனுக்கு இருந்த அந்த பெயின். சரி, இது இப்படி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லயுமே அந்த பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் த பேட்ரியார்க்ஸ் அதை பார்க்கும்போது பாவம், அதே மாதிரிதான் நாமளும் இருக்கிறோம். We are living in a sinful world with enduring the pains of the sinfulness. பாவத்தினுடைய அந்த அகோரத்தினுடைய அந்த பெயின்ஸ்ல நம்ம இருக்கிறோம், சாக்கடையில இருந்த மாதிரி. பட் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திஸ் இஸ் ஒன்லி அன் அப்பியரன்ஸ். ஆனா உண்மையிலே நாம இருக்கிறது உன்னதத்திலே இருக்கிறோம் என்கிற அந்த காரியத்தை தான் கொலோசியருக்கு எழுதின நிருபத்துல 3வது அதிகாரத்துல 1 முதல் 4 வசனத்துல இதையும் நம்ம அடிக்கடி தியானிச்சிருக்கிறோம். பழைய காலத்துல அதையும் வாசித்து விட்டுறலாம், அது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1 - 4 வாசிக்கிறேன். அதுக்கு முன்னால 3வது அதிகாரம் 20 அதே காரியத்தை சொல்றத பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால், மரித்திருக்கீங்க, மரித்தவர்களை போல நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற அந்த கான்செப்ட். ஸோ அதே மாதிரி டோன்ல 3வது அதிகாரம் 1வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், உண்டு, உண்மையிலே we have risen, நாம் புதிதாக்கப்பட்டவர்களாய் புதிய ஜீவனை ஜீவிக்கும்படியாக அவரோடு கூட எழுப்பப்பட்டோம் என்பதை தான் 6வது அதிகாரம் அந்த 3வது வசனம் 4வது வசனத்துல நாம படிச்சோம். சோ நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மேலே இருக்கிறீர்கள், நீங்கள் உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறீர்கள், உன்னதங்களில் உள்ளவைகளை தேடுங்கள், அவைகளையே நாடுங்கள். 3வது வசனம், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். இங்கேயும் பாருங்க, ஏரிஸ்ட் டென்ஸ், யூ டைட். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். இப்போ உங்கள் ஜீவன் இங்கே இருக்குது. உங்கள் ஜீவன், உங்கள் லைஃப், த நியூ லைஃப் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. 4வது வசனம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது
there is going to be a time very shortly, மிகவும் சீக்கிரமாக கிறிஸ்துவை இப்ப யாரும் பார்க்க முடியாது. பட் இப்போ அவர் பரலோகத்தில் இருக்கிறார். he is going to appear, வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படும் போது நம்முடைய ஆக்சுவல் லைஃப் which is hidden now in Christ in the heavenlies, அது வெளிப்படும். ஸோ ஆக்சுவல் ஃப்ரெட்ரிக் வந்து இப்போ இங்க இல்லை, தலை சொரிஞ்சிட்டு இருந்தான். பட் ஹீ இஸ் இன் ஆக்சுவலி இன் ஹெவன். ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாட் அன் அமேசிங் ட்ரூத் இட் இஸ். திஸ் இஸ் ட்ரூத். அதனாலதான் இதை வைத்துதான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிகிற அறிவு, சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். The truth is the sanctifying agent. Which truth? நாம் 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு உயிர்த்தெழுந்த போது நானும் உயிர்த்தெழுந்து இயேசுக்குள்ளாக தேவனுக்குள் மறைந்திருக்கிறேன். It is going to appear. அந்த ஜீவனுடைய ஒரு பார்ட் தான் இங்க இருக்கு. A part of that new life is here. அதான் சத்தியம். So 4வது வசனத்தை திரும்பி வாசிக்கிறேன். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள், ஆகையினாலே எப்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிவார். இதே கான்செப்ட், இதே ட்ரூத்தை தான் அங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ ரோமர் 6வது அதிகாரத்துக்கு வருவோம். ஸோ 6வது அதிகாரத்துல 1 முதல் அந்த 10 வசனங்கள் அடங்கிய அந்த முதல் வேத பகுதியில மிக முக்கியமா போன வாரத்துல 6வது வசனத்துல டுவெல் பண்ணோம். அதை சரியாக புரிந்து கொண்டீர்களா? அங்கே 2 காரியமாக நம்மை பிரிக்கிறார். ஒன்று, என்னுடைய பாவ சரீரத்திலே பாவம் வாசம் செய்கிறது. அப்போ பாவம் செய்யும் போது என்னுடைய சரீரம் செய்கிறது, நான் அல்ல என்று சொல்லுகிறார். நான் அல்ல. சோ அப்படிங்கிற காரியம். சோ பழைய மனுஷன் என்கிற ஒரு காரியத்தை அங்கு சொல்கிறார். பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாகி விட்டது, அவரோடு கூட மரித்து அடக்கம் பட்டாச்சு. இப்போ புதிய மனுஷன், I am a new creation, I am a new man. பழைய சரீரத்துக்குள்ளே இருக்கிறேன். I am a new man. நான் ஒரு புதிய மனுஷனா இருக்கிறேன். இந்த புதிய மனுஷனுக்குள்ளே தம்பி இளங்கோ அடிக்கடி சொல்லுகிற அந்த தேவனுடைய அபரீதமான அந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை, எபேசியர் 1வது அதிகாரத்திலே நம்ம ஒரு 4-5 வசனங்களிலே வாசிக்கிறோமே, அந்த டிஸ்கிரிப்ஷன் உள்ள அந்த வல்லமையின் அடிப்படையிலே கிரியை செய்கிற அந்த வல்லமையோடு கூடிய புதிய மனுஷனாக நான் வாழ்கிறேன். ஆனால் பாவ சரீரத்துக்குள்ளே இருக்கிறேன். சரீரம் பாவத்தினால் நிறைந்ததாகவே இருக்கிறது. இந்த சரீரம் இன்னும் மீட்கப்படவில்லை. அது எப்போ மீட்கப்படும்? அது போன வாரத்துல தான் நினைக்கிறேன். ரோமர் 6, 7, 8 3 அதிகாரத்துல இருந்தும் பாவ சரீரம் என்பதை குறித்து நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்தோம். ஆனா ஒரு முக்கியமான ரெஃபரன்ஸ் நம்ம விட்டுருக்கிறோம். ஆக்சுவலா அதை மாத்திரம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 23வது வசனம். அது இந்த கான்டெக்ஸ்டுக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும். 8வது அதிகாரம் 23வது வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட சொன்னா, ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நான், புதிய மனுஷன், the actual I, புதிய மனுஷன், நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். சோ என்னுடைய சரீரத்திலே பாவம் வாசமா இருக்கிறது. அது மீட்கப்படும் ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளிலே நான் பாவமற்றவனாக, 100% பாவமற்றவனாக, இயேசுவை போல மாறினவனாக காணப்படுகிறேன். ஆனா இன்றைக்கு அந்த பாவ சரீரம் என்னிலே இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆகையினாலே என்ன சொல்லுவோம்? நான் பாவம் செய்யலாம் என்று சொல்லலாமோ? கூடாதே.
திரும்ப திரும்ப அதுக்கு நம்ம வந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா அதுக்குதான் அவர், அந்த வார்த்தைக்கு தான், அந்த கேள்விக்கு தான் அவர் ஆன்சர் பண்ணிட்டே வருகிறார். அப்படியானால் பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. பாவத்திற்கு மரித்து நான் அதிலே பிழைப்பது எப்படி? How can I? ரெண்டையும் சேர்த்தே நான் பார்த்து கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் நான் செல்ஃப் ரைச்சஸ்னஸ், இல்லாட்டி ஆன்டினாமியனிசம், ஒரு மனம் போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையாய் மாறிவிடும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ விசுவாசிகள் இப்படி பரிசுத்த வாழ்க்கையை குறித்து, பரிசுத்தமாகுதலை குறித்து பல்வேறுபட்ட சுயநீதியை உருவாக்குகிற பிரசங்கங்களை கேட்பதினாலே கடைசியில ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அந்த டிப்ரெஷனுக்குள்ள போறவங்க நிறைய பேர் வந்து ஒரு எப்படி வேணாலும் வாழலாம் போல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். அப்படி ஒரு சிலர் ஆட்டோமேட்டிக்காக நடந்துரும் அப்படின்னு சொல்லி, இன்னொரு சிலர் வந்து எப்படி வேணாலும் நம்ம வாழ்ந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய்மாலமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதுல வந்து 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நம்ம கொஞ்சம் ஒரு முறை கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதை வந்து ரொம்ப கிளியரா நம்ம பார்க்கல. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரணத்திற்கென்று மரித்திருக்கிறார். இங்க இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராரு. அவர் இனி மரிப்பதில்லை. He died once for all. மரித்தது எதற்கென்று மரித்திருக்கிறார்? மரணத்திற்கென்று அவர் மரித்திருக்கிறார். அதுதான் இந்த 10வது வசனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. அதுதான், இயேசு மரணத்திற்கென்று மரித்திருக்கிறார். ஆகையினாலே நானும் மரணத்திற்கு மரித்திருக்கிறேன். மரணம் என்னை ஆண்டு கொள்ள முடியாது. Sin cannot reign in me. ஜீவன் என்னை ஆளுகிறது. அப்படின்னா நான் மரிக்க மாட்டேனா? நிச்சயமா மரிப்பேன். ஆனால் மரணம் என்னை ஆட்கொள்ளாது. பேரளவுல தான் மரணம் பேரளவிலே தான் என்னுடைய சரீரத்திலே நடக்குமே ஒழிய, மரணம் அந்த மரணத்தினுடைய கூர் ஒடிக்கப்பட்டது. அந்த கூர் பாவத்தினுடைய பலன், அது நியாயப்பிரமாணம் முறிக்கப்பட்டது, பாவம் முறிக்கப்பட்டது, மரணம் மேற்கொள்ளப்பட்டது. சோ கிறிஸ்து மரணத்தின் மேல் வெற்றி சிறந்தபடியினாலே நானும் புதிய மனுஷனாக மரணத்திற்கு மரித்திருக்கிறேன். அதான் அந்த யூனிபிகேஷனுடைய குளோரி, மகிமையை பாருங்களேன். அவரோடு கூட நான் உயிரோடு எழும்பி இருக்கிறேன். அவர் மரணத்தை வென்றார். அவர் இனி மரிப்பதில்லை. He will not die again. அவர் ஒரு தரம் மரித்திருக்கிறார். சோ எனக்கும் மரணம் இல்லை. நானும் மரணத்தை வென்றிருக்கிறேன். மரணம் என்னை ஆட்கொள்ள மாட்டாது. ஏனென்றால் ஆல்ரெடி ஜீவன் என்னை ஆட்கொள்ளுகிறது. நான் ஆதாமுக்குள் இருந்திருப்பேன், ஆனால் மரணம் என்னை ஆளும். ஆனால் இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். மரணம் என்னை ஆட்கொள்ள மாட்டாது. 10வது வசனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். 2 காரியங்களை பாருங்க. இயேசு மரித்தது பாவத்துக்கென்று மரித்திருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வந்து பாவத்திற்காக பரிகாரமாக அவர் மரித்ததை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கவில்லை. அது உண்மைதான். பாவத்திற்காக பாவத்திற்கு பரிகாரமாக மரித்தார் என்பது உண்மைதான். அது அநேக வசனங்களிலே போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? He died unto sin. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். Died unto sin. அதாவது he died to the realm, to the relationship, to the reign of sin. பாவத்தினுடைய அந்த மண்டலத்திற்கென்று அவர் மரித்திருக்கிறார். பாவத்தினுடைய ஆளுகைக்கு அவர் மரித்திருக்கிறார். பாவத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்க்கு அல்லது பாவத்தோடு கூட உள்ள உறவுக்கு அவர் மரித்திருக்கிறார். அதுபோலதான் நானும் மரித்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இயேசு இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் பாவ சரீரம் அல்ல, அது தூய்மையான சரீரம், பரிசுத்தமான சரீரம். உன்னிடத்தில் உற்பத்தியானது அது தேவனுடைய பரிசுத்தம் உள்ளது என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அது அவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த சரீரத்தோடு இருந்தார். இயேசு நம்முடைய சரீரத்துல பாவம் வாசம் பண்ணுகிறது போல அவருடைய சரீரத்திலே பாவம் வாசம் பண்ணவில்லை. ஆனால் அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். எப்படி? எக்ஸ்டர்னலா வந்துச்சு அவருக்கு சோதனை. சோ அவர் சரீரத்திலே அவர் மரித்த போது அந்த பாவத்தினுடைய மண்டலத்திற்கு, பாவத்தோடு கூட உள்ள உறவுக்கு, பாவத்தினுடைய ஆதிக்கத்திற்கு, தாக்கத்திற்கு, பாவத்தினுடைய ஆளுகைக்கு அவர் மரித்தார். நானும் மரித்திருக்கிறேன். பாவம் இனி என்னை ஆட்கொள்ள முடியாது. Sin cannot. எனக்கு ஆதங்கம் என்னன்னா, இந்த ரெண்டையும் நீங்க பிரித்து சரியாய் புரிந்து கொண்டீங்களா அப்படின்னு. சாரி, எல்லாரும் நிறைய பேர் நிச்சயமா புரிந்து கொண்டிருப்பீங்க. எல்லாரும் புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு சொல்லி. என்னுடைய சரீரத்திலே பாவம் வாசமா இருக்கிறது. ஆனால் நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறது அல்லது இந்த வசனங்கள் போதிப்பது எல்லாமே ஆக்சுவல் நான், என்னுடைய உள்ளான மனுஷன் அல்லது புதிய மனுஷன், பழைய மனுஷன் மரித்து விட்டான். இயேசு கிறிஸ்து பாவத்திற்கென்று எப்படி மரித்தாரோ அது போல நான் பாவத்திற்கென்று நான் மரித்து விட்டேன். நான் பாவத்திற்கென்று மரித்து விட்டேன். நான் பாவத்தினுடைய ஆளுகைக்கு மரித்து விட்டேன். அதாவது எனக்குள்ளே இருக்கிற அந்த புதிய மனுஷனாகிய நான் பாவத்தினுடைய ஆளுகைக்கு அப்பாற்பட்டவன், பாவத்தினுடைய மண்டலத்துக்கு அப்பாற்பட்டவன், பாவத்தினுடைய பாவத்தினுடைய தாக்கத்திற்கு அப்பாற்பட்டவன். ஆனால் என் சரீரம் முழுக்க பாவத்தின் சரீரம், மரண சரீரம், நிர்பந்தமான மனுஷன். இந்த ரெண்டையும் வகையறுத்து சொல்லுகிற மிக முக்கியமான பாயிண்ட் நினைக்கிறேன் இந்த 1வது வசனத்திலிருந்து 10 வரையிலும் உள்ள பகுதியில. சோ அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். சோ இது எல்லாமே தேவனுக்கென்று இயேசு பிழைத்திருக்கிறார். அந்த யூனியன் வித் கிரைஸ்ட்ல நானும் அதே மாதிரி நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். தேவனுடைய நோக்கங்களுக்காக நான் பிழைத்திருக்கிறேன். I live as a new man for only one purpose, for God's purpose. கொலோசியர் 1வது அதிகாரம் 15வது வசனம் நமக்கு தெரியும். அதனுடைய கடைசியில சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. We are for Christ. We are for God. So ரட்சிக்கப்படாதவர்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்காக வாழல. நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழும்படியாக, அவருடைய நோக்கங்களுக்காக வாழும்படியாய் நாம் பிழைத்திருக்கிறோம். புதிய ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறோம். அவருடைய நோக்கம் என்ன? நம்மை குறித்து ரொம்ப பிரீஃபா எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் பிழையற்றோரும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கென்று அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொண்டார். அமேசிங் ஸ்டேட்மெண்ட், ரொம்ப கிளியர் பர்பஸ் ஸ்டேட்மெண்ட். இதுதான் பர்பஸ் ஸ்டேட்மெண்ட். சோ அவருக்கு முன்பதாக அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கென்று அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சோ நாம் அவரோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்ட போது இந்த நோக்கத்திற்கென்று எழுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த நோக்கத்திற்கென்று நாம் வாழும்படியாய் அல்லது இந்த நோக்கத்திற்கென்று நாம் பிழைத்திருக்கிறோம். இந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக தான் அவரை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமையை நமக்கு நம்முடைய உள்ளான மனிதனிலே அவைலபிளாக அவர் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பரிசுத்த ஆவியானவர் he is constantly at work in us. பிலிப்பியர் 1:7 இங்கிலீஷ்ல நினைக்கிறேன், 6வது வசனம், 6 இங்கிலீஷ்ல 7 தமிழ்ல, அவர் நம்மிலே எந்த காரியத்தை, இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற காரியத்தை ஆரம்பித்திருக்கிறார், அவர் செய்து முடிப்பார். ஐ திங்க் நிறைய நேரம் போயிருச்சு. ஆக்சுவலா நான்
11 முதல் 14 வசனங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சது, அதுக்குள்ள போக முடியல. ஸோ ஓகே, மேபி அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ 11, 12, 13, 14 மேபி அது இதோட நாம சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அது மிக மிக முக்கியமான வேத பகுதி. ஸோ இதை அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த எண்ணிக்கொள்ளுங்களை மாத்திரம் பார்ப்போம். எண்ணிக்கொள்ளுங்கள் என்று ஏன் எதற்காக சொல்லுகிறார் என்றால், அல்லது எண்ணிக்கொள்ளுங்கள் என்றால் என்ன, ரெக்கன் அப்படின்னு சொன்னா அதுக்கு 2-3 ஆங்கில வார்த்தைகள் நான் சொல்றதை சேர்த்து நீங்க பாருங்க. grasp this truth அல்லது contemplate this truth, absorb this truth. இதுதான் சத்தியம். நீங்க சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சோ இந்த சத்தியத்தை அதை கிராஸ் பண்றதுன்னு இருக்குல்ல, அது எப்படி எனக்கு சொல்லன்னு தெரியல. ஒரு சின்ன ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து ஹைஸ்கூல்ல படிக்கும்போது மேத்தமேட்டிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப மோசம், ரொம்ப கணக்கே எனக்கு வராது. ஐ திங்க் 8வது படிக்கும்போது ஒரு மந்த்லி டெஸ்ட்ல 0 வாங்கினேன் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ எனக்கு அந்த a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் அதெல்லாம் எதுக்கு இருக்குதுன்னே தெரியாது. ஸோ அவ்வளோ அலர்ஜெட்டிக் நான் மேத்தமேட்டிக்ஸ். ஆனா ஐ திங்க் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர், பிரில்லியன்ட் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர். அவன் வந்து சில ஃபண்டமெண்டல்ஸ் சொன்னான். அப்படி சொல்லும்போது, இதுக்காக தான் மேத்தமேட்டிக்ஸா, இது எனக்கு ஸ்கூல்ல படிக்கும்போது தெரிஞ்சிருந்ததுன்னா நல்லா படிச்சிருக்கலாமே. அப்போ படிச்ச சில காரியங்களுடைய கிராஸ்ப், அது இதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த கிராஸ்பிங் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். இப்ப நான் எவ்வளவு கத்துனாலும் அல்லது நீங்க எவ்வளவுதான் படிச்சாலும், unless the Holy Spirit of God give you the grasping ability, அது வராது. ஸோ அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இதை நம்ம பேசும்போது படிக்கும்போது நிறைய பேர் இதை கொஞ்சம் கூட கிராஸ்ப் பண்றீங்க. இட்ஸ் க்ரோயிங் தான் ஆக்சுவலா. ஆனா ரொம்ப ரீசெண்டா ஜான் பைப்பர் பேசும்போது இன்னும் கிராஸ்ப் அதிகமா கிடைச்சது. இதை பற்றி இல்லை, மேத்ஸை பற்றி அவர் சொன்னாரு. அவர் சொன்ன அந்த கான்செப்ட்ல இருந்து மேத்தமேட்டிக்ஸும் லாஜிக்கும் பிலாசபியும் எப்படி ஒன்னா இருக்குன்னு ஒன்று சொன்னார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ எனக்கு சரி, இது தெரிஞ்சிருந்தா மேத்ஸ் நல்லா படிச்சிருக்கலாம் இந்த ஃபண்டமெண்டல். ஸோ என்னுடைய நண்பன் மூலமா இன்னும் ஒரு ஃபர்தர் கிராஸ்ப் கிடைச்சது. ஜான் பைப்பர் மூலமா மேத்தமேட்டிக்ஸ் உடைய கிராஸ்ப் எனக்கு இன்னும் அதிகமா கிடைச்சது. பை தட் டைம் எனக்கு மேத்ஸ் அவசியம் இல்லை. ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய ஆதங்கமும் விண்ணப்பமும் ஜபமும் இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த சாங்டிஃபிகேஷன், God intended sanctification, தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்தமாகுதலின் முறை, இந்த ரோமர் 6-7 இந்த அதிகாரங்களிலே போதிக்கப்பட்டிருக்கிற இந்த முறையை தெளிவாக நாம் புரிந்து கொண்டு அதை கிராஸ்ப் பண்ணி, இது என்னுடைய மனதை புதிதாக்க வேண்டும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபங்கள் ஆகுங்கள்னு போட்டிருக்குல்ல. போன வாரம் நான் சொன்ன அனாலஜில ஒன்ன மாத்திரம் எடுத்து இதுக்கு எப்படி பொருந்ததுன்னு காமிச்சு நான் முடிக்கிறேன். ஐ திங்க் 4 அனாலஜிஸ் சொன்னேன்னு நினைக்கிறேன். வேர்ட் பிக்சர் மாதிரி, வேர்ட் பிக்சர். அதுல ஒண்ணு ஞாபகத்துல கொண்டு வர்றேன். என்னன்னா, அந்த கால் எடுக்கப்பட்ட மனிதன். ஸோ வலது கால் எடுத்தாச்சு. ஆனா அந்த மனுஷனுக்கு எவ்வளவு வயசுன்னு தெரியல, 60 வயசுல கால் எடுத்திருக்குன்னு வைங்க. அப்ப 60 வயதாக அவருடைய மூளை வலது காலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வலது கால் இருப்பதாக, மூளை மாத்திரம் இல்ல, மூளை, கை, கால், கை, அவருடைய எல்லா அவயவங்களும் இந்த வலது கால் இருக்கிறதாகவே நினைத்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது. எஸ்பெஷலி பிரெயின் வந்து வலது காலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறது போல
இடது கால் கொடுக்குற மாதிரி வலது காலுக்கு. ஸோ இவர் வலது கால் எடுத்தாச்சு, ஆனாலுமே வலது கால் சொரிகிற ஒரு ஃபீலிங் அவருடைய பிரெயின் கொடுக்குது. அதனாலதான் அவர் கையை எடுத்து வலது கால சொரிய போறாரு. அப்பதான் தெரியுது அது இல்லைன்னு. எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தார் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ என்னுடைய பழைய மனிதன் மரித்தாகி விட்டது. ஆனால் இந்த பழைய மனுஷனும் புதிய மனுஷனும் ஒரே பிரெயினை தான் யூஸ் பண்றாங்க. இது ரொம்ப நீங்க சிந்திக்க வேண்டிய காரியம். அந்த மைண்ட் அப்படிங்கிறது, ஹார்ட் அப்படிங்கிறது காமன். இது பழைய மனுஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தா முந்தி, அதே பிரெயினை இப்போ புதிய மனுஷன் யூஸ் பண்ணும்போது the brain is tuned for a long time to the old man. But இப்போ now I am a new man. ஆனா பிரெயின், பழைய பிரெயின் அது டியூன் ஆயிருக்குது பழைய மனுஷனுக்கு. அப்ப என்ன செய்யணும்? நம்ம இந்த சத்தியத்தினாலே நம்மளை ட்ரென்ச் பண்ணணும். That's a great word. ட்ரென்ச். மழையில நனைகிறது போல என்னுடைய பிரெயின், என்னுடைய மைண்ட், என்னுடைய ஹார்ட் எல்லாமே இந்த சத்தியத்தினாலே நனைந்து 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 ரீட்யூன் ஆகும். அதுதான் அந்த நல்ல வசனம். அந்த இதற்கு ரொம்ப ஏற்ற வசனம் அது. உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். Let your minds be transformed unto the new man. புதிய மனுஷனுக்கு ஏற்றபடி அந்த சத்தியத்தினாலே உங்களுடைய மனதை நீங்கள் ட்ரென்ச் பண்ணி let there be a transformation of your mind. I think இதுல இருந்து நம்ம மற்ற அந்த 4R ஃபார்முலாக்கு போறது ரொம்ப எளிதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒவ்வொரு தம்பிகளாங்க. தேங்க்ஸ் அங்கிள். ஸோ நம்ம இந்த நாளிலும் நம்ம அநேக காரியங்களை கேட்டிருக்கோம்ல. லைக் பாவம் அப்படின்றத நம்ம என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம். ஸோ வாட் டு வி மீன், லைக் அதோட ஆர் வி இன் த ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சின்னா, லைக் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறாதது தான் பாவம். பட் ஸோ இது இப்படி இருக்கிறதுனால பட் நம்ம தொடர்ந்து பாவத்தில் நிலை நிற்கலாமோ? அந்த பேலன்ஸ்டாக பரிசுத்த ஆவியானவர் பாலை கொண்டு எழுதி கொண்டு போகிறதான காரியங்களை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். லைக் நாம் சிலுவையிலே அறையப்பட்டோம், அடக்கம் பண்ணப்பட்டோம். ஸோ கிறிஸ்து இந்த பூமியில் அந்த இன்கார்னேட்டடாக அவர் பாவத்திற்கென்று மரித்த அந்த காரியத்தையும் பார்த்தோம்ல. லைக் கிறிஸ்து பாவத்திற்கென்று மரித்தார். ஸோ மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஸோ நாம் புதிய மனுஷனாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த ரோமன்ஸ் 8:23 ரொம்ப என்லைட்டினிங்காக இருந்ததில்ல. பட் அந்த பாவ சரீரத்திற்குள்ளாக அந்த சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருக்கிறபடினால, லைக் அங்கிள் கடைசியாக க்ளோஸ் பண்ணும்போது அந்த அனாலஜி, அந்த ஈவன் பாடியோட பார்ட்ஸ் அம்பியூட்டேட்டட் பண்ணப்பட்டாலுமே பட் அந்த ஓல்டு அந்த சின்ஃபுல் அந்த காரியத்தில் நாம் இருந்ததுனால அவைகள் நமக்குள்ள வேலை செய்கிறபடி தோன்றும். ஆனால் பட் ஃபிசிக்கலாக அங்கே அது இல்லை. ஸோ அப்போ அந்த புதிய மனிதனை பாவம் ஆண்டு கொள்ளாது. ஸோ அப்படிப்பட்ட புதிய மனிதனை தேவன் நமக்குள்ளாக சிருஷ்டித்திருக்கிறார். கொலோசியன்ஸ் 1-4 அந்த 3:1-4 படிக்கும் பொழுது குமாரனாகி அந்த கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவருக்குள் மறைந்திருக்கிற அந்த ஜீவன் அது அவரோடு கூட வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தின் வேரை அல்லது அந்த மரணத்தை அவர் ஜெயித்திருக்கிறார். ஸோ அப்படி நாம் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம இந்த சத்தியத்தை
அதனால தான் வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ரொம்ப அழகா எழுதி கொடுத்திருக்கிறார். அதுவும் பாருங்களேன், நம்முடைய மொழிகளிலேயே ஸோ தேவன் வேதாகமத்தை மொழிபெயர்த்து நம்மள படிக்க வச்சிருக்காரு. ஸோ நம்ம மூலமா அநேகரை நாம் போதிக்கும்படியான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஸோ நாம ஃபர்ஸ்ட் எவ்வளோ இதுல வந்து நம்மை ஆஹ், அந்த மூழ்குகிறோம் அல்லது நனைகிறோம், ஆம், அதை எவ்வளோ தூரம் நம்ம கிராஸ் பண்ணி அதை சிந்தித்து கான்டம்ப்ளேட். ஸோ அதை நம்ம சிந்திக்கிறதுனாலையும் அதை நம்ம கிராஸ் பண்றதுனாலையும் நம்ம வந்து வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதற்கு ஸோ அந்த பாவத்தை நம்ம உடனே ரியலைஸ் பண்ணி கிறிஸ்து செய்து முடித்தவைகளிலே நம்ம வந்து மகிழ்ந்து அந்த பாவத்தை வெறுத்து அதற்கு பதிலாக செய்து முடித்த கிறிஸ்துவை நாம் அதிகமாய் நேசித்தல் அப்படின்ற காரியம் நமக்குள்ள எவ்வளவாக உருவாகிறது. மற்றவங்கள மாதிரியே நம்மளும் கேஷுவலா ஏதோ பைபிள் எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு நம்மளும் நினைச்சோம் அப்படின்னா நமக்குள்ள ஃபர்ஸ்ட் புதிய மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்ற டவுட் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ புதிய மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட நாம பரிசுத்த ஆவியானவர் மேலே வாஞ்சியா இருக்கிற நாம் பரிசுத்த ஆவியானவர் குறித்து கிறிஸ்து சொல்றாருல, அவர் என்னிடத்தில் கேட்டவைகளை உங்களுக்கு அறிவிப்பார். ஸோ கிறிஸ்து செய்து முடித்தவைகளை அப்போஸ்தலர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அதை நம்ம எப்படி கான்டம்ப்ளேட் பண்ணோம், எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லா ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த காஸ்பல், ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் தி டெத் ஆஃப் கிரைஸ்ட், ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஸோ நாம இவைகளை தொடர்ந்து நம்ம அதிகமாக சிந்திக்க நம்ம தொடர்ந்து போகும்பொழுது அநேக வேளைகளில் நம்ம அதை இன்னும் அதிகமாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு அதிகமாக அதனாலே நம்ம அந்த சத்தியத்தினாலே கவர்ந்து இழுக்கப்பட ப்ளஸ் அந்த சத்தியத்தை நம்ம ரியலைஸ் பண்ணத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஸோ தொடர்ந்து இந்த கிருபையில நம்ம வளரும்படி விசேஷமாக இந்த சத்தியங்களை நம்ம அதிகமாக நாம தியானிக்கவும் மற்றவர்களுக்கு நம்ம இதில் உதவி செய்யவும். ஏன் அப்படின்னா அந்த பாவத்தோடு கூட போராடுகிறதான அந்த காரியமும் இருக்குல்ல. ஸோ அங்கிள் சொல்லும்போது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல அவங்க எப்படி போராடினாங்க, பட் ஸ்டில் அந்த வரப்போகிற குமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் அவர்கள் நம்பிக்கை இருந்தார்கள். ஸோ நாமுமே நமக்கு செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ பிலிப்பியர் 1:6 சொல்லும்போது சொல்றாரு, கிறிஸ்து வெளிப்படும் அந்த நாள் வரைக்கும் நம்மை பாதுகாக்க அவர் வந்து உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஸோ விலையேற பெற்ற சத்தியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியத்தினாலே அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ஸோ இந்த காரியங்களை கான்டம்ப்ளேட் பண்றது தான். அதனால தான் பவுல் அவ்வளோ தைரியமா கலாத்து சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே, நீங்க இஃப் யூ டோன்ட் appreciate or ascribe or understand the death of Christ, கிறிஸ்து மரித்தது உங்களுக்கு வீணா இருக்குமே, நமக்கு அதனால எந்த பிரயோஜனம் இல்லாம போயிடுமே அப்படின்றத அவர் வந்து வார்ன் பண்றார். ஸோ இந்த நாளிலும்